உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் பற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்துக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் காட்டமாக பதிலடி கொடுத்துள்ளார். விமர்சனம் என்ற பெயரில் திட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமியை விளம்பரம் செய்து வருவதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். இந்த காலத்துல நான் முதலமைச்சர் இருந்த பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தார். உங்களுக்கு என்ன குறை இருக்குது? அந்த குறையெல்லாம் மனுவா எழுதி நான் வச்சிருக்கிற பெட்டியில போடுங்க. அந்த பெட்டியை நான் பூட்டி சீலு வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த சீலா ஒடிச்சு பெட்டி திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து தீர்த்து வைக்கிறேன்னாரு. அப்ப எதுக்கு இது? சாவி தொலைஞ்சு போச்சு. அதனாலதான் மறுபடியும் கேட்பார் போல் இருக்குது. தேர்தலுக்கு முன்னாடியே ஊரா போய் ஒரு பெட்ஷீட்டை போட்டு உட்கார்ந்து மனு வாங்கினார ஸ்டாலின். அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு அதிமேதாவி மாதிரி பேசுறாரு. சொல்றேன், பெட்ஷீட் போட்டு வாங்கின மனுக்களை எக்ஸல் ஷீட்டுகளாக மாற்றி மனுக்களை ஒர்க் ஷீட்டாக மாற்றி தீர்வு கண்டிருக்கிறோம். உங்களுடன் ஸ்டாலின் ஒரு விளம்பரத்தை அடிச்சு இதெல்லாம் வீடு வீடா கொண்டு வந்து கொடுப்பாங்க. பார்த்துங்க, இதுல 46 வகையான திட்டங்களை அறிவிச்சு 46 வகை. அதுல உங்களுக்கு என்னென்ன பாதிப்பு அதை நீங்கள் வர அதிகாரிட்ட சொன்னா அதை தீர்த்து வைப்பாராம். இந்த திட்டத்தை அறிவித்த உடனே இதை பார்த்து பயந்து போய் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் இந்த திட்டத்தை பற்றி அவதூறுகளை பரப்ப தொடங்கி இருக்கிறார். அவரே போதும், இந்த திட்டத்தில் எத்தனை சேவை இருக்கு, என்னென்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. மொத்தத்தில் விமர்சனம்ங்கிற பெயரில் நமக்கு விளம்பரத்தை எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக நன்றி. மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். அவரு எனக்கு டாடா பை பை சொல்றாராம். மாண்புமிகு 10 தோல்வி பழனிசாமி அவர்களே, 2019ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு டாடா பை பை சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த தேர்தலில் உங்களுக்கு நிரந்தரமா குட் பை சொல்லிட்டு போறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய அரசாங்கம். அப்படித்தான் நாங்கள் செயல்பட்டோம். அதனால நிறைய திட்டங்களை இந்த பகுதி மக்களுக்கு நாங்கள் வழங்கினோம் என்று நான் பெருமையோடு மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். ஒரு படம் இருக்கு, படத்துடைய பேர் தெரியும் உங்களுக்கு, சுந்தரன் டிராவல்ஸ்னு. அந்த மாதிரி பஸ்ஸை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டார். இப்போ அந்த பஸ்ஸில் இருந்து புகை வர்ற மாதிரி இப்போ ஒரு வாயிலிருந்து பொய்யும் அவதூறுமா வந்துகிட்டு இருக்கு. மக்கள் உங்களை நம்ப தயாரா இல்லை. விரக்தியில் என்ன பேசுறதுன்னு தெரியாம தமிழ்நாட்டு மக்களான உங்க மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறார், உங்களை கொச்சைப்படுத்துகிறார். என்னன்னா, 1000 ரூபாய்க்கு ஏமாந்துட்டீங்களே, 1000 ரூபாய்க்கு நீங்க ஏமாந்து போயிட்டீங்களே அப்படின்னு ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்தையும் தாய்மார்களை பார்த்து பேசுறாரு. மக்கள் ஏமாறல, பாஜகவை நம்பி நீங்க தான் ஏமாந்து போயிருக்கீங்க. நீங்க எப்படிங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி நிற்பீங்க? நீங்க எப்படிங்க திடீர்னு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டு வச்சுட்டீங்க? நீங்க தான் ஒட்டும் உறவும் இல்லைன்னு சொன்னீங்க. 2031 வரைக்கும் கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப ஏங்க வச்சுட்டீங்க? நான் இது என்ன முதலமைச்சர் நம்மளை கேட்கிறாரு? இது எங்க கட்சி விவகாரம். நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம். அதுக்கு நீங்க எங்க கஷ்டப்படுறீங்க, கவலைப்படுறீங்க? பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சோமோ இல்லையோ, திரு ஸ்டாலினுக்கு ஜுரம் வந்துடுது, தேர்தல் ஜுரம் வந்துடுது. ஏங்க, இது அண்ணா திமுக கட்சி, யாருடன் கூட்டணி வைப்பது எங்களுடைய முடிவு. நீ ஏங்க ஆதங்கப்படுறீங்க? அமித்ஷா வீட்டுக்கு அது தட்டா என்ன தப்பு அப்படின்னு வெக்கமில்லாம கேட்குறீங்க. யாருக்காக தட்டினீங்க? உங்க குடும்பத்தை ரைடிலிருந்து காப்பாற்ற உங்க கட்சியை அடமான வைக்கத்தானே தட்டினீங்க. பாஜக கூட்டணியால தான் 2021 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தோற்று போனோம்னு நீங்களும் சொன்னீங்க. உங்கள் கட்சிக்காரங்களை வெளிப்படையாக சொன்ன பிறகும் அதே கட்சியோடு கூட்டணி வச்சிருக்கிறீங்களே, அதுக்கு பேர் தான் குடும்ப பாசமா? உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சியை டெல்லியோட சதுரங்க வேட்டையில் சிக்கி அடமான வச்சுட்டீங்க. உங்கள் சொந்த கட்சிக்காரங்களை நம்பாத நிலையில் தமிழ்நாட்டு மக்கள் நம்பி ஏமாற தயாராக இல்லை. உறுதியோடு சொல்றேன், அடுத்து அமைய போறதும் திராவிட மாடல் ஆட்சி தான்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.